அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீயான கேம் ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. அதே போல் எந்த ஒரு ரெஃபரும் நீங்கள் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப் தான் இது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதை மட்டும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி. சரிங்களா? இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இது போல் ஆப்பு, வெப்சைட்டு, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டுத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இது எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். போது லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சென்ட் கோடுன்னு கொடுத்துட்டு ஓடிபி வரும், அதை போட்டுருங்க. உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு, திரும்ப அதே பாஸ்வேர்டு, இதில் ரெஃபர் கோட் இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். ஏபிகேவாக தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க, ஓகேன்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இடத்துல இன்ஸ்டால்னு வரும். ஓகேன்னு கொடுத்தவொடனே ஓப்பன் வரும். ஓப்பன் கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த ஓப்பனை கொடுத்தோங்க. அடுத்து இது போல் உள்ளே வந்துடுவீங்க. இதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக 5 ரூபா தருவாங்க. இதில் காசு கட்டி தான் விளையாடணும். ஆனால் அந்த கட்டுற காசு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அது எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 96 ரூபா இருக்கும். இது எப்படி சம்பாரிச்சேன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூடு பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் கேம் பிடிக்கும். அது விளையாடுவேன் நான். லூடு கேம் விருப்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரம்மி விளையாடுறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் கேம் மாதிரி தான், ரெட் விசஸ் பிளாக்கு. அதை கிளிக் பண்ணி எதுவும் விளையாடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தர் பந்தர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீவினில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீவின் வெப்சைட்டு அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் தான். 7 அப் டவுன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கார் ரேசிங் மாதிரி இந்த கேமு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் விசஸ் டைகர், இதுவும் கலர் ப்ரெடிக்ஷன் தான். அடுத்து ஜூ இருட்டா இந்த கேம், இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில எனக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி, இதில் வந்துடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வின்கோ, இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 50 சைடுன்னு இருக்குது. அது 50 சைடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வருமா இல்லை இந்த சைடு வருமா அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். கரெக்டாக சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் ஸ்வீப்பர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவனில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 கட்டம் தருவாங்க. அந்த 10 கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா தொடணும். அந்த பாம்பு இருக்கிறத தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அது. ஒரு வேளை உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றியும் ஒரு ஒரு வீடியோவும் போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்த்து சொல்லணும்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். நான் விளையாடினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா லூடோவில் விளையாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணேன். சரி, இப்போ 5 ரூபா இருக்குது. 5 ரூபா தோற்றுட்டோம்ப்பா. மினிமம் ஒரு கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா எவ்வளோ வேணால் வச்சு விளாட்லாம். இப்போ வந்து அந்த 5 ரூபா காலி அரிசி தோற்றுறேன்னா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர்னு இருக்குது பார்த்திங்கன்னா. ரெஃபர் நினச்சோன்னா பயந்துடாதீங்க. நீங்கள் யாருக்குமே ரெஃபர் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர் அண்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணாலும் அமௌண்ட் ஆட் ஆகாது. அது என்ன காரணம்னா விஐபி 1 வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அமௌண்ட்டு ஆட் ஆகும். நம்ம விஐபி 0ல் இருக்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அமௌண்ட் ஆட் ஆகாது. ஒரு வேளை நீங்கள் விஐபி 1 வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 25 ரூபா கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது பார்த்துருவோம். அதுக்கு முன்னே நம்ம வேலெட்டில் 96 ரூபா இருக்குது. இப்போ இந்த ரெஃபர் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கான்டாக்டில் இருக்க லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஷேர் கூட பண்ணணும். அப்படியே ரிட்டர்ன் வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்துருச்சு. இப்போ டெலிகிராம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு டெலிகிராமில் எதில் வேணால் பண்ணலாம். வெயிட் பண்ணிங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா அதுக்கு ₹1 வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரே ஒரு ஷேர் கொடுத்துடணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வந்துருச்சிங்களா. இப்போ இந்த போஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ₹1 ஆட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டால் ₹96 இருந்ததுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹99 இருக்குது பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ₹99 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வின்னிங், அதாவது டோட்டல் வின்னிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ₹58 இருக்குது. இந்த ₹58 பார்த்திங்கன்னா பிஆர்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட்னா இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது, அவங்ககிட்டயும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு வகையில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம கேம் விளையாடிட்டே இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சுன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கேம் விளையாட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னும் 2 கேம் விளையாடினா இது வந்துடும். அது போல் இவ்வளோ சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி வரும், இதை கெட்டுன்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு அவ்வளோதான் வந்துருச்சு, கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை கன்வெர்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தவொடனே 5 டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ₹1 கிடச்சிருக்கு. எவ்வளோ வேணால் கிடைக்கலாம், ₹1 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் ₹100 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரெஃபர் அமௌண்ட் ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ₹100 பை பண்ணிங்கன்னா, அதாவது ₹100 வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹110 வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா VIP 1க்கு போயிடலாம். அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹10 ஆட் ஆகும். சரிங்களா, ₹10 சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு தெரில எனக்கு. இந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணணுமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு ₹50 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ₹5 போனஸு ₹55 வரும். ₹100 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ₹10 போனஸ் ₹110 வரும். VIP 1க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிடலாம். இந்த இடத்துல போட்டிருப்பாங்க பாருங்கள். ₹50 வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போகாது. ₹100 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா VIP 1க்கு போயிடலாம். இப்போ எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த வித்ரா கேஷ்னு இருக்குது பார்த்திங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ₹58 வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பேலன்ஸ் இருக்குது. 5% வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா ₹200. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ₹200 வித்ரா கொடுத்திங்கன்னா ₹190 வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணி விட்ருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய IFSC கோடு, அதாவது பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய IFSC கோடு போட்டுருங்க. இதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது பேங்க் பாஸ்புக்கில் யார் பேர் இருக்கோ, பேங்க் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்க பெயர், அக்கௌண்ட் நம்பர் இதுவும் பாஸ்புக்கில் இருக்கும். பேயி இமெயில்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்னென்னா நீங்கள் பேங்க்கில் இமெயில் ஐடி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி கொடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பேயி மொபைல் நம்பர், இது வந்து என்னென்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சைன்அப் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் போட்டிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அடுத்து வித்ரான்னு கொடுத்துருங்க. வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து டைமிங்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் பார்த்திங்கன்னா கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, சனி ஞாயிறில் கொடுக்காதீங்க. சரின்னு எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் சொல்ல மறந்துருந்தால் உங்கள் வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.